ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். குருவே சரணம். குரு கடாட்சம். மனம் ஒடுங்குவதால் ஏற்படும் நன்மைகள் யாவை பார்க்கலாங்களா? பொழுதுனிக்கும் மனம் 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 சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, மனம் ஒடுங்கிச்சின்னா என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லைங்களா? இப்போது நான் சொல்லிக்கிட்டே இருக்கிற முடிக்கும் மனம் ஒடுங்குமான்னா சுத்தமாக ஒடுங்காது. சரிங்களா? மனம் எதுக்காக ஒடுங்கணும் அப்படின்னு கேட்டால், மனம் ஒடுங்காமல் ஓடிக்கிட்டே இருக்கும்போது நாம் தான் செயல்பட்டுருப்போம். சரிங்களா? இப்போது நம்ம உள்ளே பகவான் இருக்காது இல்லையா? நமக்குள்ள இருக்கிற பகவான் எப்போ செயல்படுவார்னா, எப்போ நாம் நான் அப்படிங்கிறத விட்டு வெளியே வருவோமோ அப்போ தான் நமக்குள்ள அந்த எண்ணங்கள் ஒடுங்கும் இல்லையா? மனம் எப்பொழுது ஒடுங்கும்? நான் என்பதை விட்டு வெளியே வரும்போது மட்டுமே மனமானது ஒடுங்கும். மனம் எதற்காக ஒடுங்க வேண்டும்? மனம் ஒடுங்கும் போது உள்ளுக்குள் இருக்கின்ற இறை செயல்படுகின்றது. சரிங்களா? இப்போ நாம் செயல்படணுமா இல்லை உள்ளுக்குள்ளே இருக்கிற இறை செயல்படணுமா? நாம் தான் முடிவு பண்ணணும். நமக்கு எல்லாமே தெரியுமா இல்லை உள்ளுக்குள் இருக்கின்ற இறைக்கு தெரியுமா அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா? நம்மளோட பகவானுக்கு தெரியும் இல்லைங்களா? எது ரைட்டு, எது தப்பு, எந்த வழியில் பயணிக்கணும், எப்படி செய்யணும், என்ன ஏது எல்லாமே பகவானுக்கு தெரியும் இல்லைங்களா? அப்போது நம்மளால் முடியலடா சாமி நீ பார்த்துக்கப்பா அப்படின்னு விட்டுட்டோன்னு வைங்களேன், அப்போ என்ன பண்ணணும்? மனதை ஒடுக்க பழகிக்கணும். மனம் ஒடுங்குன்னா சும்மா ஒடுங்குமா? ஒடுங்காது இல்லையா? அப்போது அதுக்கு நாம் என்ன பண்ண வேண்டும்? இப்போது நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும், இப்போ சினிமாவுக்கு போய் பார்த்துட்டு உட்காந்துருக்கோன்னு வைங்களேன், சினிமா தியேட்டருக்கு போய் என்ன பண்ணுவோம்? அங்கே ஒரு சண்டையாக இருந்தாலும் சரி, இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, கம்மன்னு உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டே இருப்போம் இல்லைங்களா? அதை போல் நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலுமே நாம் டென்ஷன் ஆகாமல், சுற்றத்தார் எப்படி நம்மக்கிட்ட நடந்துக்கிட்டாலுமே நாம் டென்ஷன் ஆகாமல் மன அழுத்தத்தை கொடுக்காம எப்போ நாம் எதை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கின்றோமோ அதை நோக்கி பயணித்து கொண்டே இருக்க வேண்டும்னா என்ன பண்ணணும்? எதையுமே கண்டுக்க கூடாது. அதாவது மனதுக்கு அழுத்தத்தை கொடுக்கக்கூடாது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும்? வாழ்க்கையில் எது நடந்தாலும் நாமளுமே சினிமா பார்க்க கற்றுக்கணும். டென்ஷனே ஆகாமல் மனசுக்கு அழுத்தத்தையே கொடுக்காம நாம் என்ன பண்ணணும்? அப்படியே வேடிக்கை பார்க்க கற்றுக்கணும். என்னமோ சொல்லுவாங்களே, ஒரு சொலாங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா? எருமை மாடு மேலே மழை பெஞ்சாப்புலன்னு சொல்லுவாங்க. அதை போல் இருக்க கற்றுக்கணும். நாம் சூடு சொரணை எதுவுமே இல்லாமல் அமைதியாக இருக்க கற்றுக்கிட்டோன்னு வைங்களேன், அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா முடியுமான்னா வாய்ப்பே இல்லை. சரிங்களா? அப்போது நம்மளால் எதுவுமே நடக்கலை, அவன் செயலில் தான் நடக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணணும்? மனம் எதுக்காக ஒடுங்கணும்னு பார்த்துட்டோம். மனம் ஒடுங்கினாதான் உள்ளுக்குள் இருக்கின்ற இறை செயல்படும் அப்படின்னு பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஆனால் அதெல்லாம் கேட்கலாம், அதை நடைமுறைக்கு கொண்டு வரணுன்னா ரொம்ப கஷ்டமாச்சு. யோசிங்க. சொன்னா எனக்கு ஒன்று அப்படின்னு சொல்கிறாப்புல நம்மளுக்கு முன்னே கோபம் தானே நிற்குமா இல்லைங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கோபத்தையெல்லாம் சுத்தமாக விட்டுட்டு நாம் எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றோமோ அதை நோக்கி பயணித்து கொண்டே இருக்க வேண்டும். நடுமத்தில் அங்கே இங்கே ஏதாச்சும் நடந்துச்சுன்னா வேடிக்கை தான் பார்க்கணுமே ஒழிய சினிமா பார்த்தாப்புல அதை போட்டு மனசில் அழுத்தம் கொடுத்தோன்னு வைங்களேன், நாம் எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றோமோ அது பயண தடை ஏற்படும் இல்லைங்களா?
அப்போ என்ன பண்ணணும்? விதி விடுமா? விதி விடாதே. இவங்க ஜெயிச்சிடுவாங்க போலியே அப்படின்னு மற்றவங்க மூலியமாக சதி பண்ணும். சரிங்களா? அப்போ விதி செய்கின்ற சதி தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் எதுன்னா விதி செய்கின்ற சதி. அப்போ நாம் அதுக்கு இடம் கொடுக்கலாமா? நீயா நானா பார்த்துடுவோம் அப்படின்னு சவாலை விடணும் இல்லைங்களா? எங்கே சவால் விடணும்? விதிக்கிட்ட சவால் விடணும். பார்த்துடுவோமா நீயா நானா அப்படின்னு சவால் விடணும். அப்படி சவால் விடும்போது நாம் எப்படி நடந்துக்கணும்? யார் எது சொன்னாலும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு எதுக்குமே டென்ஷன் ஆகாமல் மனசுக்கு அழுத்தத்தை கொடுக்காம இருக்கும்போது மட்டுமே நாம் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு மனசை பக்குவப்படுத்திக்கிட்டு நம்ம அமைதியாக இருக்கோன்னு வைங்களேன், அதுவே இறைநிலை. ஆகையினால அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த இறை செயல்படணும்னா அந்த நிலைக்கு நம்மளை நாம் தயார்படுத்திக்கணும் இல்லைங்களா? அது மெயின் தானே. அப்போ என்ன பண்ணணும்? மெயினாக எல்லாத்தையுமே ஆன்மாவாக பார்க்க ஆரம்பிச்சுக்கணும். யார் எது கேட்டாலும் நாம் இல்லைன்னு சொல்லாமல் உதவி செய்ய கற்றுக்கணும். நம்மளால் முடிஞ்சதை மற்றவங்களுக்கு செய்யணும். அப்படியெல்லாம் செய்யும்போது அது பகவானுக்கு ரொம்ப பிடித்தமானது. சரிங்களா? பகவான் என்ன சொல்கிறார்? விட்டு கொடுத்து போ, விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை சொல்கிறாரா? என்னதான் நம்ம விட்டு கொடுத்து போனாலும் அந்த விதி வசத்தால் அப்பப்போ ஏதாவது பிரச்சனைகள் உண்டாகுதா இல்லையா? அதான் சொல்கிறாங்கல்ல, விதியினோட விளையாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? முடிவு எடுத்துக்கணும். ஓ, இது விதி நம்மக்கிட்ட வேலை காட்டுது. அப்போ நாம் என்ன பண்ணலாம்? விதியை ஜெயிக்க விடலாமா இல்லை நாம் ஜெயிக்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணணும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? எல்லா விஷயத்துக்குமே அமைதியாக போயிடணும். எது நடந்தாலும் அமைதியாக வேடிக்கை பார்க்கணும். சரிங்களா? மனசுக்கு அழுத்தத்தை கொடுக்கவே கூடாது. மனதை ஏன் சந்தோஷமாக வைத்து கொள்ள வேண்டும்? மனதை சந்தோஷமாக வைத்து கொள்ளும் போது மட்டுமே நம் கடமைகளை நாம் ஒழுங்காக செய்ய முடியும். மனதை சந்தோஷமாக வைத்து கொள்ளும் போது நம்மளுக்கு அதிகப்படியான எனர்ஜி கிடைக்கின்றன. சரிங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணணும்? பகவான் என்னென்ன சொல்கிறாரோ அதையெல்லாம் நம்ம நடைமுறைக்கு கொண்டு வரணும். மற்றவங்களை நாம் ஏமாற்றலாம், பகவானை ஏமாற்ற முடியுமோ? பகவான் பார்த்துட்டே தானே இருக்கார், உள்ளுக்குள்ளேயே இருந்து பார்த்துட்டு இருக்கார் இல்லைங்களா? அப்போ நாம் பண்ணுறது ரைட்டா இல்லையா அப்படின்னு பகவானுக்கு தெரியுமோ இல்லையோ? சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது நமக்குள்ளே தேவகுணம் அசுரகுணம் ரெண்டுமே தான் கலந்து செயல்படும் இல்லைங்களா? ரெண்டு குணாதிசயங்களுமே உண்டு எல்லாத்துக்குள்ளேயுமே. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எது ரைட்டு எது தப்பு அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ரைட்டான பாதையில் பயணிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். சரிங்களா? இப்போ எது தப்பு எது ரைட்டுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஞானம் உண்டு தானே, அந்த அளவுக்கு பகவான் கொடுத்ததுக்காக தானே நம்மளுக்கு. அப்போ அதை தானே கடைப்பிடிக்கணும். அப்போ தானே ஞானத்தை பிடிக்க முடியும். சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாத்துக்கிட்டையுமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஹாப்பியாக பழகணும். நாம் எதை கொடுக்குறோமோ அதுதான் நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும் இல்லைங்களா? அப்போ நாம் என்ன பண்ணணும்? மகிழ்ச்சியை தானே பகிர்ந்துக்கணும். அப்போ நாம் எதை கொடுக்குமோமோ எத்பாவும் தத்பவனி, எதை கொடுக்கின்றாயோ அதுவாகவே ஆகின்றாய் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்போ முடிஞ்ச வரைக்கும் நாம் என்ன பண்ணணும்? கோபத்தை அவாய்ட் பண்ண வேண்டும். சரிங்களா? பகவான் அப்பப்போ டெஸ்ட் வைப்பார். இவங்க எந்த அளவுக்கு பக்குவப்பட்டுட்டாங்க. நடக்கின்ற எல்லா லீலைகளுமே பகவானோட லீலை தானே. ஒவ்வொன்றா டெஸ்ட் நடக்கும். இதில் பூந்துட்டா கண்டிப்பாக நடக்கும். பூதலைன்னு வைங்களேன், பகவான் கண்டுக்க மாட்டார். என்னதான் விளையாடினாலும் நீ விளையாடு ஓஞ்சி வா என்கிட்ட அப்படின்னு விட்டுடுவார். சரிங்களா? எப்போ பகவான் பாதத்தை நாம் பிடிப்போமோ அப்போ தான் பகவான் எங்களை செயல்படுத்த ஆரம்பிச்சுவார், வழிநடத்துவார். அப்போது அதுக்குண்டான அந்த இறைநிலைக்கு உண்டானதை எல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே வருவார். இதை ஃபாலோ பண்ணு, இதை கடைப்பிடி
அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்போ பிள்ளைங்களுக்கு சொல்கிறாப்புல எல்லாத்தையுமே பகவான் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அதை நாம் கேட்டுக்கணுமோ இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். அது நடைமுறைக்கு கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் நம்மளே நாம் மாற்றிக்க வேண்டும். மாற்றிக்கும் போது மட்டுமே நம் மனமானது ஒடுங்கும். நம் மனமானது ஒடுங்கும் போது மட்டுமே உள்ளுக்குள் இருக்கின்ற இறை செயல்படும். சரிங்களா? நம்மளுக்கு இதயம் முக்கியமா இல்லை மற்ற விஷயங்கள் எல்லாம் முக்கியமானு நாம தான் முடிவு பண்ணணும். சரிங்களா? அப்போ வீதி செய்கின்ற சரிதான் பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுலேருந்து வெளியே வந்துடணும் இல்லைங்களா? அதுலேயே இருக்கலாமா? அந்த பிரச்சனைன்னு ஒன்று வந்துடுச்சின்னா அது 4 நாள் 5 நாள் மனசை விட்டு போவாதே. யோசிங்க. திரும்ப 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 என்ன தான் மறக்கணும்னு நினச்சாலும் வந்து நிற்கும் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணணும்? நாம் பகவான் மேலே மட்டும் கவனத்தை வச்சுட்டு நாம் எதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றோமோ அதை நோக்கி பயணித்து கொண்டே இருக்க வேண்டும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? பகவான் சொல்கிற நன்னடத்தை எல்லாமே நாம் கடைப்பிடிக்கும் போது கண்டிப்பாக நாம் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இதை தானே நம்மளுக்கு முக்கியம். இதெல்லாம் மாயை, வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, கர்மாவை கழிக்க வந்துட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ திரும்பவும் நம்ம வேஸ்ட்டாக எதுக்கோ நம்ம மனசுக்கு அழுத்தத்தை கொடுத்து நம்மளை ஜெயிக்க விடாமல் நாமளே பண்ணலாமா? யோசிங்க பார்க்கலாம். இப்போ யார் எது சொன்னாலும் விட்டு கொடுத்து போயிடுவது மிக மிக நல்லது. யாருக்கு நல்லது? நமக்கு நல்லது. நமக்காகவாது விட்டு கொடுத்து போயிடலாமே, இல்லைங்களா? ஏன்னா நம்ம மனசில் என்ன கெட்டு போயிடுமே. சொல்லுங்க பார்க்கலாம். மனசுக்கு அழுத்தத்தை கொடுத்தா அடுத்த வேலை ஆகுமானா சுத்தமாக ஆகாது. அப்போ எதுக்கு மனசை எப்பயுமே ஹாப்பியாக வச்சுக்கணும்? ஹாப்பியாக இருக்கும்போது மட்டுமே நம்மளால் எல்லாத்தையும் ஒழுங்காக செய்ய முடியும், இல்லைங்களா? அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? நாம் இதே நிலையை நாம் அடையணும். நம்மளால் முடியலப்பா, விட மாட்டேங்கிறாங்கப்பா அப்படின்னு நாம் நினைச்சோன்னு வைங்களேன். அதுக்கு என்ன பண்ணலாம்? தியானத்தில் உட்காரும்போது மட்டும் இல்லாமல் மற்ற டைம்லேயும் ஆக்ஞாவிலேயே கவனத்தை வைங்க. இந்த இடத்துல கவனத்தை வைங்க. சரிங்களா? அப்படி அந்த இடத்துல கவனத்தை வச்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா உள்ளுக்குள்ளே மூச்சு சேஞ்ச் ஆகும். வெளியில் மூச்சு வந்துட்டு போய்கிட்டு இருக்க முடியும். நம்மளுக்கு வெளி உலகத்தை பற்றி மட்டும்தான் நாம் புரிஞ்சிக்க முடியும். எப்போ உள்ளுக்குள்ள அந்த மூச்சானது சேஞ்ச் ஆகுதோ, உள் மூச்சா ஆகுதோ, பின்னாடி முதுகு வழியாக சுவாசம் போயிட்டு எப்போ வருதோ அப்போ தான் நாம் உள் ரகசியங்களை தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அப்போது பகவான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுவோம். விடாமல் முயற்சி பண்ணுவோம். விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும். 8 நிச்சயம். பாய். கேட்டதுக்கு நன்றி.